தமிழகத்தில் உள்ள 31 காவல் கண்காணிப்பாளர்களுக்கு சட்ட ஆலோசகர்களை நியமிப்பது தொடர்பாக வெளியான அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் பாஸ்கர் மதுரம் என்பவரது மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார், செல்வம் ஆகியோர் வழக்குக்கு தேவையான கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய கோரி மனு மீதான விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற ஆணவ கொலையை கண்டித்து மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 60 பேர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது குற்றவாளிகளை கைது செய்து கடும் தண்டனை வழங்கவும், தொடர் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்தவும் தமிழக அரசு புதிய சட்டம் கொண்டுவர வேண்டும் என முழக்கமிட்டனர். மதுரை மேலூர் அருகே 4 வழிச்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வந்த அரசு பேருந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் ராஜ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அரசு பேருந்தில் பயணம் செய்த 5 பயணிகள் காயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் கள்ளநோட்டு அச்சடித்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு பின்னர் தலைமறைவான ஜபருல்லா 8 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். ஜபருல்லா உள்ளிட்ட 5 பேரை கடந்த 2004ஆம் ஆண்டு மதுரை கள்ளநோட்டு தடுப்பு பிரிவு சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கில் 2008ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் ஜபருல்லா தலைமறைவானார். இந்நிலையில் மேற்கு வங்காளத்தின் நாடியா மாவட்டத்தில் மறைந்திருந்த ஜபருல்லாவை மதுரை கள்ளநோட்டு பிரிவு காவல்துறையினர் கடந்த 11ஆம் தேதி கைது செய்தனர்.